ஹலோங்க. 2025 இன்னையோட முடிய போகுது. இந்த 2025ல வந்து நெறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஏன்டா நம்ம லைஃப்ல முடி இப்படிலாம் நடக்குதே அப்படின்ற மாரி இருந்திருக்கலாம். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். பிகாஸ் நம்ம எல்லார்கிட்டயுமே லைஃப்ன்ற ஒரு டைரி ஒண்ணு இருக்கு. அந்த டைரியில நம்மளால பாஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும். சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாரி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, பிரசன்ட்ன்ற அந்த ஒரு பேப்பர் தான். அந்த பிரசன்ட்ன்ற பேஜ்ல வந்து நம்ம மத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நமக்கு புடிச்ச விஷயங்கள் என்ன பண்றோம், இத வச்சு தான் நம்ம ஃபியூச்சர் வந்து டிட்டர்மைன் ஆகும். ஒரு சில விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அத வந்து மத்தவங்க என்ன சொல்லிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து நம்ம அத ட்ரை பண்ணாம இருப்போம். அந்த மாதிரி எதுவும் இல்லாம 2026ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம தைரியமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அது உங்களுக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுறத தாண்டி மத்தவங்க சாட்டிஸ்ஃபை ஆக போறது கிடையாது. எனக்கு பிடிச்சத நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க மூவ் பண்ணி போலாம். ஓகே, அது யார் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காதீங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம சக்சீட் ஆகணும்னா நமக்கு பிடிச்சதை நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்மளை தாண்டி வேற யாரும் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு நாமளே ஒரு பெரிய மோட்டிவேஷனை எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு கடந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த 2026ல வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கைண்டா இருங்க. நம்ம தளபதி சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு கவலையும் இல்லாம 2026க்கு வந்து அடி எடுத்து வைப்போம்.